டாம் க்ரூஸா ஜாக்கி சானா இது ரெண்டுத்துல உங்களுக்கு யாரு ஃபேவரட்? அதே சமயத்தில் இவங்களோட ஸ்டன்ட்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் அதை சொல்ல முடியும்? இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ண யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஸோ அதை பார்ப்போம். வெல்கம் டு 2T TV. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஆர்மரடோ. இதேமாதிரி நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க டிராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், ரைடிங்லாம் போவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எக்ஸ்பெர்டர்ஸர் அகாடமியில் வந்து நிறைய ட்ரைனிங் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம DeepSeek AI வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதை யூஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் பைத்தனில் எப்படி ஒரு கேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. இட் மைட் பி இன்ட்ரெஸ்டிங். ஓகே. அண்ட் அதேமாதிரி இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்னும் நல்லா குதர்க்கமாக நிறைய ஏதாவது டாபிக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சஜஸ்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம பண்ணுவோம். ஓகே. இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மார்ஷல் ஆர்ட்ஸ். அதாவது ஜாக்கி சான் வர்சஸ் டாம் க்ரூஸ். எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மார்ஷல் ஆர்ட்ஸ் கம்பேரிசன் சொல்கிறத விட ஸ்டண்ட்மேன் கம்பேரிசன் சொல்லலாம். ஏன்னா டாம் க்ரூஸை வந்து முக்காவாசி வந்து நான் பார்க்குறது வந்து ஒரு ஸ்டண்ட்மேனை தான் பார்க்குறேன், ரேதர் தென் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக. வெரஸ் ஜாக்கி சானை பார்க்குறப்ப வந்து நம்ம எல்லா கேட்டகரியிலையும் நம்ம பண்ண முடியும். ஒரு ஸ்டண்ட்மேனாக பார்க்க முடியும், ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டாக பார்க்க முடியும், ஒரு காமெடியனாக பார்க்க முடியும், ஒரு சிங்கராக பார்க்க முடியும், அண்ட் ஆல்சோ வந்து ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக பார்க்க முடியும். ஸோ ஜாக்கி சானுக்கு வந்து இந்த பன்முகத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப கூலாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க ரெண்டு பேரோட ஐகானிக் ஸ்டன்ட்ஸ் எதெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருவோம். டாம் க்ரூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்டன்ட்ஸ் வந்து மிஷன் இம்பாசிபிள் வந்து ராக் கிளைம்பிங் இருக்கும். மிஷன் இம்பாசிபிள் 2ல. ஸோ அது வந்து டாம் க்ரூஸ் ஓனா பண்ணது. ஸோ அது ஒரு ஸ்டண்ட். அதுக்கப்புறம் புட்ச் கலீஃபால பண்ணது, ஐ திங்க் ரோக் நேஷன் நினைக்கிறேன் அது. அதுக்கப்புறம் வந்து பைக் ஸ்டன்ட்ஸாக இருக்கட்டும், மிஷன் இம்பாசிபிள் 1ல வந்து பைக் ஸ்டன்ட்ஸாக இருக்கட்டும், மம்மியில் வந்து ஸ்டன்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஏர்கிராஃப்ட் ஃப்ளைங் ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் வந்து கடைசி மிஷன் இம்பாசிபிள் வந்து C-17 ஏர்கிராஃப்ட்ல வந்து சைடில் அந்த டோரை பிடிச்சிட்டு தொங்கின விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி டாம் க்ரூஸோட ஸ்டன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நான் குயிக்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இதேமாதிரி ஜாக்கி சான் ஸ்டன்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். போலீஸ் ஸ்டோரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐகானிக் ஸ்டன்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த பஸ்லேருந்து ஓடுறது, பஸ்ஸில் வந்து அம்பர்லா பிடிச்சிட்டு தொங்குறது, அதுக்கப்புறம் கார் வந்து அந்த ஸ்லம் ஏரியாக்குள்ள உள்ளார போகிறதா இருக்கட்டும், அண்ட் லைட்ஸ் ஒரு இதில் இருக்கும், ஒரு போலில் இருக்கும், அதில் வந்து ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும். அதான் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சான் சொல்லியிருந்தாப்புல. அண்ட் அதே மாதிரி ஆர்மர் ஆஃப் காட்ல வந்து அவரோட உயிரை போயிடுச்சு. ஆக்சுவலி மண்டேல ஒரு ஹோல் இருக்கும். அதுக்கு காரணம் ஆர்மர் ஆஃப் காட் படம் தான். ஸோ அந்த படத்தில் செமையான ஸ்டண்ட்ஸ்லாம் இருக்கு. என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆர்மர் ஆஃப் காட் 2, ஆப்ரேஷன் காண்டோர், ரம்பிள் இன் தி பிராங்க்ஸாக இருக்கட்டும். ஐ மீன் லைக் யூ கேன் லிட்டரலி நேம் இட். எல்லா படத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு ஸ்டண்ட் ஜாக்கி சானை கொண்டு இருக்கும். அந்த அளவுக்கான ஸ்டண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் டாம் க்ரூஸ்க்கும் அது ஒன்றும் சலைச்சதில்லை. பட் இது ரெண்டுத்துல வந்து இந்த ஸ்டண்ட் பேசிக்ஸ்ல வந்து ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாம் க்ரூஸோட ஸ்டண்ட்டை வந்து நம்ம பார்க்குறப்ப ஒரு த்ரில் ஃபேக்டர் இருக்கும். ஸ்டண்ட்டுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்டண்ட் எவ்வளோ பெரிய ஸ்டண்ட், அந்த ஸ்டண்ட் எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்றத வந்து நம்மளுக்கு முன்னாடியே உணர்த்திடுவாங்க. ஸோ நம்மளுக்கு அது வந்து அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த புட்ச் கலீஃபா சீன் நீங்கள் கவனிச்சு வச்சுக்கோங்க. டாம் க்ரூஸ் நடந்து போகிறப்ப கேமரா லோ ஆங்கிள்லேருந்து வரும், வந்துட்டு அதுக்கப்புறமா டாப் ஆங்கிளில் போயிட்டு அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் காட்டும். டாம் க்ரூஸ் அந்த ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்டண்ட் பற்றியான சீரியஸ்னஸ், அது எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பிக்சரைசேஷன் அந்த இடத்துல வந்துடும். வேற ஜாக்கி சானோட ஸ்டண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி த்ரில் சீக்கிங்காகவே இருக்காது. ஸோ அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்மளும் இதை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டண்ட்ஸ் நான் சொல்லுவேன். போலீஸ் ஸ்டோரியில் ஆரம்பிச்சு மீல்ஸ் ஆன் வீல்ஸ்லேருந்து நீங்கள் யூ டேக் இட், ஆர்மர் ஆஃப் காட், எல்லா ஸ்டண்ட்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படம் அளவுக்கு வந்து அந்த ஸ்டண்ட்டோட எவ்வளோ டேஞ்சரஸ், எவ்வளோ த்ரில்லிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இருக்குது. ஜாக்கி சானை பொறுத்த வரைக்கும் பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஸ்டண்ட்டுக்குள்ளார போயிடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு ஃப்ளூயிடா, ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தட் இஸ் வாட் ஆக்சுவலி மேக்ஸ் ஜாக்கி சான் வந்து நாட் ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்டண்ட்மேன் மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் 360 டிகிரி பர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு கூலான விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜாக்கி சான் அண்ட் டாம் க்ரூஸ் கம்பேர் பண்ணுறப்ப டாம் க்ரூஸ் வந்து அவருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும், பட் அவருக்கு வந்து பார்க்கவர்ன்றது வந்து பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணுறது, வாலை ஜம்ப் பண்ணுறது, கேட்டை ஜம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயம்லாம் பண்ணுறதுலாம் வந்து பார்க்கவர். அதே மாதிரி ஆக்ரோபேட்டிக்ஸ், ஃப்ளைங் கிக்ஸ்லாம் பண்ணுறது, டேக்வாண்டோ, ஜாக்கி சானுக்கு வந்து குங்ஃபு, டேக்வாண்டோ அண்ட் நிறைய மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ஸ் தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்லாம் பார்க்கறதுக்கு வந்து அக்கீடோலாம் பண்ணி பார்த்துருப்பீங்க, குங்ஃபு பண்ணி பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மார்ஷல் ஆர்ட் ஸ்டைல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கராத்தே எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அப்புறம் டாம் க்ரூஸ் சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி க்ளோஸ் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் வந்து ஒரு ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஃப்மா காமர் இருக்கும். அது ரொம்ப க்ளோஸ் டு ஹேண்ட் காம்பேட்ல வந்து ஒரு டிஃபென்சிவ் அஃபென்சிவா ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல் ஃபைட்ஸ் மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ஃபிளெக்சிபிளா ஒரு ஃபேன்சியான மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்காது. அது ஜாக்கி சான் விஷயத்துல அது இருக்கும். நல்ல கிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது மாதிரி பார்க்கலாம். 520 கிக்ஸ், 720. அவரோட பழைய படம்லாம் மீல்ஸ் அண்ட் வீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். அந்த கிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால என்னன்னா இந்த ஸ்டன்ஸ் அப்படின்னு வரப்ப, ஹேண்ட் காம்பேட் வரப்ப வந்து ஐ வில் சே லைக் ஜாக்கி சான் தான் வந்து கிளியர் வின்னர். ஸோ அதில் வந்து சாய்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஈவன் வேற எந்த ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஈவன் ஜே ஒயிட் எடுத்துக்கோங்க, டோனி ஜாவ் எடுத்துக்கோங்க, ஜெட்லி எடுத்துக்கோங்க, ப்ரூஸ்லி எடுத்துக்கோங்க, ஐ டோன்ட் திங்க் ஸோ யாருமே வந்து ஜாக்கி சான் அளவுக்கு ஈக்குவலாக ஸ்டண்ட் விஷயத்தில் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபியூ ஸ்டைல்ஸ் அவங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும், பட் அதை தாண்டி வந்து பார்க்க ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ், ஆக்ரோபேட்டிக்ஸ் இதெல்லாம் தெரிகிற ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம வந்து ஜாக்கி சான் சொல்லலாம். டோனி ஜா மேபி கொஞ்சம் க்ளோஸ் காம்பேட்டில் வரலாம் ஜாக்கி சான் கூட. பட் அகேன்
டோனி ஜாவோட நம்பர் ஆஃப் ஸ்டைல்ஸ் அவர் தெரியுது பார்த்தீங்கன்னா அவர் வந்து மவுத் ஹை பண்ணுவார். ஐ டோன்ட் திங்க் ஸோ ஜாக்கி சானுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அத்தனை ஸ்டைல்ஸ் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்டண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக்கி சானோட ஸ்டண்ட்ஸ் வந்து இட் ஆட்ஸ் ஒரு காமெடி பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். அந்த ஸ்டண்ட்டை வந்து நீங்கள் பார்க்குறப்ப, அதாவது இப்போ டாம் க்ரூஸ் ஸ்டண்ட் வந்து ஒரு ஸ்டண்ட் நம்ம பார்க்குறோம், அந்த புர்ஜ் கலிஃபா நம்ம பார்க்குறப்ப அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த ஸ்டண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து திரும்ப போய் அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நம்மளுக்குள்ள தோணாது. அதை பார்த்தா ஒன்று நம்மளுக்கு டென்ஷனாக இருக்கும், இல்லைனா இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கிராண்டியர் லெவலில் இருக்கும். வேற நீங்கள் ஜாக்கி சானோட ஸ்டண்ட்ஸ் நீங்கள் பாருங்க, ஹூ அம் ஐல பாருங்க, இல்லை ரம்பிள் இந்த பிராங்க்ஸில் பாருங்க, இல்லை ஆர்பர் ஆஃப் காட், இந்த மாதிரி எந்த படத்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி அந்த ஸ்டண்ட்டை நீங்கள் திரும்ப பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஸ்டண்ட்ல வந்து உங்களை ரொம்ப அப்படியே டென்ஸ் பண்ணுறதோ பயமுறுத்துறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்படியே வந்து அது பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கறதுக்கு அப்படியே மெஸ்மரைசிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஜாக்கி சானோட ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் ஹிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்பிள் இந்த பிராங்க்ஸ் தான். அந்த டைம்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து டாம் க்ரூஸ் வந்து மிஷன் இம்பாசிபிள்லாம் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த டைம்ல, ஆல்மோஸ்ட் 80s அந்த டைம்ல. பட் நீங்க கவனிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஜாக்கி சானுக்கு வந்து நிஜமாலுமே இவ்வளோ பெரிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு அண்ட் கேலிபர் இருக்கு. இது இவ்வளவு இருந்துமே கூட ஹாலிவுட்ல அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ வரல அப்படின்றதான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அண்ட் அகைன் வந்து இன்னொரு பக்கம் என்னன்னா, அவருக்கு வந்து ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் ஐ வுட் சே லைக் ஈவன் த ஷிட்டியஸ்ட் மூவிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரஷ் அவரை தவிர மிச்ச படம் தான் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வுட் சே லைக் இட் வில் பி லைக் பெஸ்ட் இன் ஜாக்கி சான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன். மெடாலியனாக இருக்கட்டும், ரீசெண்டாக ரஷ் அவர் 1, 2 தவிர மிச்ச எல்லா ஹாலிவுட்ல வந்து ஜாக்கி சான் மூவிஸுமே சரி, ஜாக்கி சானை வந்து இதுக்கு முன்னாடி வந்து 1980s வந்து ஸ்னேக் இன் த மங்கி ஷேடோஸ் அந்த மாதிரி ஒரு படத்தை விட வந்து ஜாக்கி சான் வந்து மோசமாக தான் காமிச்சிருக்குமே தவிர நல்லபடியாக காமிச்சிருக்கு. டக்ஸிடோ, கடைசியாக வந்த நிறைய படம், ஃபாரினர், அதுக்கப்புறம் ரஷ் அவரை தவிர மிச்ச நிறைய படம் வந்து ஹாலிவுட் வந்து ஜாக்கி சானை வந்து கம்மி பண்ணி காமிச்சிருக்கும், அவரோட ட்ரூ பொட்டன்ஷியலை காமிச்சிருக்காது அப்படின்றதான் என்னோட வருத்தம். அதே மாதிரி ஆனால் டாம் க்ரூஸ் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மிஷன் இம்பாசிபிள் அந்த டைமில் வந்து நிறைய படத்தில் வந்து இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு கிராண்டரான ஸ்டண்ட்ஸ்லாம் அப்போ டாம் க்ரூஸில் இருக்காது. இப்போ ரீசெண்டாக அதுவும் எஸ்பெஷலி மிஷன் இம்பாசிபிள் 2 தானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸோட ஸ்டண்ட்ஸ்லாம் வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் கவுண்ட் பண்ணிடலாம் டாம் க்ரூஸோட ஸ்டண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்டண்ட்டு நீங்கள் வந்து காமிச்சிடலாம். வா இதெல்லாம் செமையான ஸ்டண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிடலாம். அந்த 3 minutes வந்து தண்ணியில் மூச்சு அடக்குனது மிஷன் இம்பாசிபிள் 3ல அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிடலாம் ஒரு 10. ஆனால் ஜாக்கி சானோட ஸ்டண்ட்ஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேஜர் ஸ்டண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஈஸிலி வந்து ஒரு 30 to 40 சொல்லலாம். அதை தாண்டி ஈவன் மைனர் பட் ஸ்டில் வெரி ரிஸ்கி அப்படின்ற மாதிரி ஸ்டண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் 50 to 100 சொல்லலாம். அவ்வளோ குட்டி ஸ்டண்ட்ஸில் நிஜமே அவ்வளோ ரிஸ்க் இருந்திருக்கும். அதை நீங்கள் வந்து போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தாலே பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து மார்வல் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி போஸ்ட் கிரெடிட் சீனில் மக்களை வந்து தியேட்டரில் உட்காந்து இந்த பேர் பார்க்க வச்சது ஜாக்கி சான் தான். எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த போஸ்ட் கிரெடிட் சீனே வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆன் டாப் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் நீங்கள் வந்து ஒரு டாம் க்ரூஸ் படத்தை நீங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வரப்ப படம் சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு, ஸ்டண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த கிராண்டான ஒரு அப்ரோச், அந்த கார்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கும். டாம் க்ரூஸ் ஆனால் அந்த படத்தோடய அங்கேயே முடிஞ்சிருவார். ஆனால் ஜாக்கி சானை பொறுத்த வரைக்கும் ஹீ கம்ஸ் அலாங் வித் யூ. என்னமோ நம்ம கூட அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு மாதிரி வந்து நம்ம கூடயே வீட்டுக்கு வருவார். வீட்டில் வந்து நம்ம அவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். அடுத்த நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அவர்கிட்டயே அவங்கள பற்றி பேசிகிட்டே இருப்போம் ஜாக்கி சானை பற்றி. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹீ கனெக்ட்ஸ் வித் அஸ். அந்த கனெக்ஷன் வித் அஸ் அப்படின்றதுல என்ன ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன், ஒன்று வந்து அந்த ஜாக்கி சானோட படத்தில் வர அவரோட கேரக்டர் டிசைனிங் எல்லாமே நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன குழந்தைத்தனம் இருக்கும், இன்னசென்ஸ் இருக்கும், சின்ன விஷயத்துக்கு ஹாப்பியாக வரதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு விஷயம்னா எனக்கும் பயமாக இருக்கும், உங்களுக்கும் பயமாக இருக்கல, எனக்கும் பயமாக இருக்கும் அப்படின்றத அந்த ஸ்டண்ட் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷனை காட்டுவார், அவருக்கு வலிக்கும்ன்றதை காட்டுவார். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் see all of that. ஸோ அது வந்து இட் கனெக்ட்ஸ் பேசிக்லி நம்ம அங்கே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குறது வந்து ஜாக்கி சான் மட்டும்தான். வேற எந்த ஒரு ஹீரோவும் வந்து அந்த ஃபீல் கொடுக்க முடியாது. ஒரு எஸ்பெஷலி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி வந்து ஜாக்கி சானை பற்றி பேசணும்னா ஆக்சுவலி இன்னொன்று பேசலாம். இன்னொரு வீடியோவில் வந்து நான் செப்பரேட்டாக எனக்கு பிடிச்ச ஜாக்கி சான் ஸ்டண்ட்ஸ், அதில் ஏன் அந்த ஸ்டண்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்றத பற்றி செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம். ஹோப் யூ லைக்ட் இட். அண்ட் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ் அண்ட் சியர்ஸ்.